விஜய்க்கு இது வரைக்குமே எங்க போனாலும் அவருக்கு கூட்டம் அலையும் போதும் அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பெருசா த்ரெட்டிங் இந்த மாதிரி தெரியலையே. பாஜக கூட்டணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஜயை தூண்டில் போடுறாங்க. உளவுத்துறைங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அவங்கெல்லாம் பெரிய இன்டெலிஜென்ஸ். அவங்க தாவேகா தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்ததுனால தான் உள்துறை அமைச்சகம் அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. மக்களோட இது வரைக்கும் களத்தில் நிக்கல, அதாவது மக்கள் சாமானிய மக்களோட விஜய் போய் பேசல அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இந்த பாதுகாப்போட அவர் போய் பேச முடியுமா? சப்போஸ் ஏதாவது ஒரு தள்ளுமுள் ஏற்படுதுன்னா இந்த வீரர்கள் சும்மா இருப்பாங்களா? இந்த பாதுகாப்போட பேசக்கூடாது. அதாவது இப்போ எம்ஜிஆர் அரசியல் பண்ணார் அப்படின்னு சொன்னா அவர் களத்தில் இறங்கி போய் ஒரு பாட்டியவோ ஒரு வயசான பெண்மணி ஒரு வயசான பெரியவர் இவங்கெல்லாம் கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி ரொம்ப பாசமாக பேசி விஜய் தான் செல்ஃபி எல்லாம் எடுத்து போடுறாரு. இல்லை விஜய் செல்ஃபி போடுறாரு, அது வேற விஷயம். இப்போ அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்த இந்த சில பேர் முட்டையெல்லாம் வீசிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் அவர் தொண்டர்களை பொதுமக்களை வச்சு தள்ளியே இருக்கணும். அவருக்கு எந்த பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். இல்லை அப்படி பார்த்தா இப்போ கலைஞராக இருக்கட்டும், இல்லை பெரியாராக இருக்கட்டும், இல்லை அண்ணாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் போராட்டங்கள் இருக்கும்போது எத்தனையோ செருப்பெல்லாம் வீசியிருக்காங்க. அவங்க அடுத்த கட்டமாக அந்த பாதுகாப்பு கேட்க இல்லை. இது மாடர்ன் அரசியல்.